ஹலோ, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 30 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் பேட்டரி லைஃப் இன் ஆண்ட்ராய்ட். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வைப்ரேஷன், ஆப்டிக்ஸ் அண்ட் கீபோர்ட் சவுண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அதிகமான பேட்டரி கன்சப்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். பட் ஏன்னா இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மினிமலாக யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் கீபோர்ட் சவுண்ட்ஸ் அந்த மாதிரியான திங்ஸை வந்து தவிர்த்தால் வந்து கொஞ்சமாவது பேட்டரி வந்து சேவ் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2 வந்து லொக்கேஷன், ப்ளூடூத், NFC அண்ட் நியர்பை ஷேர் இது எல்லாமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக பேக்ரவுண்டில் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன்ஸ்னால் அப்ளிகேஷன்ஸ் வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ப்ளூடூத் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும், நியர்பை ஷேர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், NFC வந்து தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் கூட. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பேட்டரி கொஞ்சம் கன்சப்ஷன் கம்மியாகும். பாயிண்ட் நம்பர் 3 வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஏன்னா வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் என்ன பண்ணுன்னா வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் நெட்வொர்க் ஆன் கொடுத்துருப்பீங்க, அது ஓப்பன் நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், ப்ளூடூத் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 4 யூசிங் வைஃபை இன்ஸ்டெட் ஆஃப் மொபைல் நெட்வொர்க். உங்களுக்கு வந்து வைஃபை இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வைஃபை இருக்குது அப்படின்னா வந்து மொபைல் நெட்வொர்க்கை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட்டாக டவர் கனெக்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பேட்டரி அதிகமாக யூசேஜ் பண்ணும். ஸோ அதனால் வந்து வைஃபை இருந்தால் வைஃபை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மொபைல் நெட்வொர்க்கை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து யூஸ் 4G இன்ஸ்டெட் ஆஃப் 5G. 5G என்னதான் இந்தியாவுக்கு வந்திருந்தாலுமே வந்து இன்னும் நிறைய டவுன் அண்ட் ரூரல் ஏரியாஸில் வந்து கனெக்ஷன்ஸ் போராக தான் இருக்குது. கனெக்ஷன்ஸ் போராக இருந்தால் ஆப்வியஸ்லி வந்து பேட்டரியும் ஹீட் ஆகும், ப்ளஸ் வந்து யூசேஜும் வந்து அதிகமாக ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து 5G கனெக்ஷன்ஸ் வீக்காக இருக்குன்னா நீங்கள் 4G யூஸ் பண்ணுறதே நல்லது. அடுத்த பாயிண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணுங்க யூஸ் பண்ணாதப்போ. ஏன்னா வந்து நம்ம எப்போ அன்லிமிட்டட் டேட்டா வந்ததோ அப்போதுலேருந்து வந்து நம்ம டேட்டாவை ஆஃப் பண்ணுறதே இல்லை. இது வந்து டேட்டாவை மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, பேட்டரியும் அதிகமாக யூஸ் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 7 டர்ன் ஆன் அடாப்டிவ் பிரைட்னஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லோ பிரைட்னஸ். ஏன்னா வந்து அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அவுட்டர் அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸை ஏற்றும் குறைக்கும். ஸோ அது வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டாக வந்து பிரைட்னஸை ஏற்றியே வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து தவிர்த்துரும். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து லோ பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நைட் டைமில். ஸோ அது வந்து உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷனை ரொம்ப அதிகமாக கம்மி பண்ணும். பாயிண்ட் நம்பர் 8 வந்து ரெடியூசிங் ஸ்க்ரீன் லாக் டைம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் லாக் டைம் எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா வந்து பேட்டரி கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ கம்மியாக வேணுமோ அதை வச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் யூசிங் டார்க் மோட் அண்ட் டார்க் வால்பேப்பர்ஸ். ஏன் அப்படின்னா சிம்பிளாக இதை சொல்லணும்னா மோர் கலர்ஸ் மோர் பிக்சல்ஸ் யூஸ் ஆகும், அதனால மோர் பேட்டரிஸ் யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டார்க் வால்பேப்பர்ஸ் வச்சிங்கன்னா இட் வில் கன்சியூம் லெஸ் பிக்சல்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ டார்க் மோட் வந்து இப்போ நிறைய ஃபோன்ஸில் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. டார்க் மோட்ஸ் அண்ட் டார்க் வால்பேப்பர்ஸ் இப்போ வந்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 10 வந்து எக்ஸ்ட்ரா டிம். இதை வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் எக்ஸ்ட்ரா டிம்னு சர்ச் பண்ணாலே ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபோனோட லோ பிரைட்னஸை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அதனால பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நிறைய பேர் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட்டாக வந்து மொபைல் ஸ்க்ரீன் ஆன்லேயே வச்சிருக்கோம். ஸோ பட் ஆனால் லோ ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருந்தாலும் பேட்டரி கன்சப்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது தேவையில்லைனா டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட்டை கம்மி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னா உங்களுக்கு அது தேவையில்லை, வெளியில் போகும்போது கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்னா 60 Hz கூட மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மெனி ஹை அண்ட் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் வந்து 2K இருக்கும். அதை வந்து நீங்கள் 1080p குறைச்சிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும், லைக் வந்து பேட்டரி யூசேஜை வந்து ரொம்ப கம்மி பண்ணும். அடுத்தது வந்து லைவ் வால்பேப்பர். இது என்ன பண்ணுன்னா வந்து ஆல்வேஸ் வந்து உங்கள் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவை வந்து அனிமேஷன் ஊட்டிக்கிட்டே இருக்கும், பேட்டரி கன்சப்ஷன் வந்து அதிகமாகும். இது வந்து நீங்கள் தேவையில்லை, உங்கள் பேட்டரி ரொம்ப ட்ரெயின் ஆகுதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நிறைய தேவையில்லாத இல்லை வந்து நம்ம லெஸ்ஸாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி யூசேஜ் வந்து பேக்ரவுண்டில் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் பேட்டரி யூசேஜில் போயிட்டு சர்ச் பண்ணாலே என்னென்ன ஆப்ஸ் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். அதை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுத்துட்டீங்கன்னா அது அடுத்த டைம் பேக்ரவுண்டில் வந்து ஓடுறது நிறுத்திடும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா டெம்பரரியாக நிறைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம், ஆனால் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணதையே மறந்துடுவோம். ஸோ அது வந்து பேக்ரவுண்டில் வந்து பேட்டரியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சில ஆப்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் என்னென்னலாம் ஆப்ஸ் எல்லாம் தேவையே இல்லையோ அது எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். நிறைய சோஷியல் மீடியா அண்ட் அன்வான்ட் ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும், அதெல்லாம் வந்து நமக்கு தேவையே இல்லை. ஸோ எசென்ஷியல் லைக் ஃபோனு, மெசேஜ் அந்த மாதிரியான திங்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுட்டு மற்றது எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் வந்து கேமரா நோட்டிஃபிகேஷன், லைட் அண்ட் ஃப்ளாஷ் வந்து ஆப்வியஸாக அதிகமான பேட்டரி யூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டாலே போதும், பாதி பேட்டரி கன்சப்ஷன் கம்மியாயிடும்.
அடுத்தது விட்ஜெட்ஸ் வந்து நம்ம பாதி நேரம் யூஸே பண்ண மாட்டோம், எதுக்கு வச்சிருக்கோனே தெரியாது, ஒரு ஏஸ்தட்டிக்காக வச்சிருப்போம், பட் ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான விட்ஜெட்ஸ் வந்து பேக்ரவுண்டில் யூஸ் ஆகிட்டே இருக்கும், டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு, அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆப்வியஸாக நம்ம வந்து ஃபோனை எப்போவுமே அப் டு டேட்டில் தான் வைக்கணும். ஏன்னா எவ்ரி மந்த் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, பேட்டரி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நிறைய ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே சாஃப்ட்வேர் அப் டு டேட்டில் வச்சுட்டே இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆப் கூகுளில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஆப்பை வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணி வச்சலாம். ஏன்னா எப்போவுமே வந்து ஹே கூகுள் அப்படின்றத லிசன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அது செட்டிங்ஸில் போயிட்டு டிஜிட்டல் அசிஸ்டன்ட்னு ஒரு ஆப் இருக்கும், அதை வந்து நன்னு கொடுத்தாலே போதும், அது டிசேபிள் ஆகிடும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் மோட் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து 2 மோட் இருக்குது பிக்சல்ஸில். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவர், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் பேட்டரி சேவர். ஸ்டாண்டர்ட் பேட்டரி சேவர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டேட்டா இந்த மாதிரி லொகேஷன் சர்வீசஸ் வந்து மினிமலைஸ் பண்ணும். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவர், இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் அலோவ் பண்ணுற ஆப்பை மட்டும்தான் அந்த டைமில் எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம், மற்ற எல்லா ஆப்ஸையுமே வந்து டிசேபிளே பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பேட்டரி கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பேட்டரியை வந்து யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவர் வந்து சில டைம் வந்து ரொம்ப லைஃப் சேவராக இருக்கும், ஒரு 4-5% இருக்கும் ஃபோன். அப்போ வந்து நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து நிறைய ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்போம், அது ஒவ்வொரு தரையும் வந்து சிங்க் ஆகும் போது வந்து நிறைய பேக்ரவுண்ட் டேட்டா யூஸ் பண்ணும், பிளஸ் பேட்டரி யூசேஜ் அதிகமாகும். ஸோ அதை வந்து நீங்க எல்லாமே அன்யூஸ்ட் அக்கௌண்ட்ஸை டிலீட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்டோ சிங்க் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தேவையான முக்கியமான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அண்ட் கேலண்டர், அது 2 எனேபிள் ஆயிருந்தாலே போதும், மற்றது எல்லாமே தேவையில்லை. நம்ம கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி கூகுள் பிளே புக்ஸ் இதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஆட்டோ சிங்கிங்கை வந்து கம்மி பண்ணும், டேட்டாவும் கம்மி பண்ணும். பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் வந்து டேட்டா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி ஆப் இன் ஃபோன் போனீங்கனாலே அந்த மொபைல் அண்ட் டேட்டா வைஃபைன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து பேக்ரவுண்டில் வந்து 168 MB கன்சியூம் பண்ணியிருக்கு, ஏன்னா அது ப்ரீ லோட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. அதாவது நம்ம வந்து பெரிய கன்சப்ஷன் இருக்கிற ஆப்ஸை வந்து நம்ம வெப் பேஜாக யூஸ் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணுன்னா பேட்டரி கன்சப்ஷனையும் கம்மியாகும், ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸையும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவுட்லுக்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவேன், அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீ லோட் பண்ணிட்டு 1 GB இருக்கும் என்னுடைய ஸ்டோரேஜில். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளவுடில் தான் இருக்கும், ஸ்டோரேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் ஆப்பையும் நீங்கள் லைட் ஆப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் அனிமேஷன்ஸ், இதை வந்து நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சர்ச்சில் போயிட்டு ரிமூவ் அனிமேஷன்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் போட்டிங்கனாலே வரும். நீங்கள் அனிமேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொரு தரையும் ஒரு ஆப்ஷன் ஆண்ட்ராய்டில் தொடும்போது வந்து அவங்க வந்து ஒரு அனிமேஷன் வச்சுருப்பாங்க, பேக் போகும்போது ஒரு அப்ளிகேஷனை தொடும்போது எப்படி ஓப்பன் ஆகணும் அப்படின்னு. இது எல்லாமே நம்ம கம்மி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்பீடும் அதிகமாகும், நீங்களே வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அடுத்தது டார்க் மோடை ஃபோர்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் டார்க் மோட் எனேபிள் பண்ணி வச்சிருந்தாலுமே ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், அதுக்கப்புறம் மிந்த்ராலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட்டாக தான் அவங்க பேக்ரவுண்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒயிட்டாக இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆவீங்க, கலர்ஸ் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக நீங்கள் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்களா நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஸ் டார்க் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிங்கனாலே எல்லா ஆப்புமே வந்து உங்களுக்கு வந்து பிளாக்காக தான் தெரியும். இங்கே அடுத்தது பெட் டைம் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது வந்து ஆண்ட்ராய்டில். இது வந்து என்னென்னா நீங்கள் டியூரிங் நைட் யூசேஜ் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டே ஃபோன் ஒன்ற பழக்கம் இருக்குது. அப்போ வந்து இந்த பெட் டைம் மோட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுன்னா வந்து ஸ்க்ரீனை வந்து கிரே ஸ்கேலாக மாற்றிடும், கலரே இருக்காது, ப்ளஸ் வந்து வால்பேப்பர்ஸ் டார்க்காக மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து கலர்ஸ் இருந்தால் தான் அட்ராக்ட் பண்ணும், கலர்ஸ் இல்லைனா அட்ராக்டே பண்ணாது. ஸோ அதனால் ஃபோன் கன்சப்ஷனையும் நீங்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து பேட்டரியும் கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து சீக்கிரமாக தூங்க வைக்கிறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இழந்து நீங்கள் வந்து திருப்பியும் ஃபோனை வந்து வைக்கிற மாதிரியான நிலை வரும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மோட் வந்து, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நான் சொன்ன பாதி பேட்டரி சேவர் செட்டிங்ஸை வந்து ஜஸ்ட் 1 கிளிக்கில் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ரொட்டீன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ரொட்டீன்ஸில் ஒரு தனியாக வீடியோ வரணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதில் ஒரு தனியாக ஒரு வீடியோ நல்ல டீட்டெயில்டாக வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பேட்டரி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு வந்து நான் கேட்டிருக்கிறத பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் பாய். திஸ் இஸ் யோர் GowTamilan.